கால்ல மாட்டிக்கிச்சா? ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா சாட்டர்டே வந்து நான் பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருப்போம். ஹஸ்பண்ட் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதனால சாட்டர்டே மட்டும் கலெக்ஷன்ஸ்க்காக பெங்களூர் போயிடுவாங்க. ஸோ நான் பாப்பா மட்டும்தான் அந்த டே ஃபுல்லாகவே தனியாக இருப்போம். அந்த டே எப்படி எங்களுக்கு என் ஹஸ்பண்ட் இல்லாமல் போகுது, அந்த டே ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு விலாகாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே போட்டிருந்தேன்ல, நார்மலாகவே ஃப்ரைடே சாட்டர்டே இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு வெஜிடேரியன் டே மாதிரி தான். ஸோ இன்றைக்கும் வந்து வெஜிடேரியன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஃபஸ்ட் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து தட்டைப்பயிர் தான் வைக்க போகிறேன். அதாவது எனக்கு பாப்பாவுக்கும் சேர்த்தே வச்சுடுவேன். அவளுக்கு வந்து காரம் இல்லாமல் போட்டு கொஞ்சம் தாளித்து எடுத்து வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு வந்து தட்டைப்பயிர் தாளிக்கிறதுக்கு ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தட்டி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் மெயின் டேஸ்ட். இந்த மாதிரி வெறும் பருப்பு மட்டும் போட்டு தாளிக்கிறதுனா மெயினாக இந்த பூண்டும் ஜீரகமும் மட்டும் போட்டு தட்டி போடணும். இது வந்து எங்கள் அத்தை தான், அதாவது என்னோடய மதர்-இன்-லா தான் எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. இது போட்டால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டே. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் தட்டி எடுத்து வச்சுட்டு இந்த தட்டுற கல் வந்து இதெல்லாம் அப்பப்போவே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உடனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு, இந்த பாத்திரம் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து வடை சட்டியா இல்லை பாத்திரமானே தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே எங்கள் ஏரியாவில் லோக்கலில் கொண்டு வந்து சேல் பண்ணப்போ வாங்கினது 120 என்னமோ தான். ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. சரி கொஞ்சமாக ஏதாவது செய்யும் போது யூஸ் ஆகுமேங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் வந்து ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு ஜீரகம் இதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கறி லீஃப் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வேக வைக்கும் போது தக்காளி வந்து ஆட் பண்ணல, மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பட் இவ்வளோ தக்காளி போட தேவையில்லை. இந்த 3மே வந்து நம்ம குக்கரில் விசில் விடும் போதே அந்த பருப்பு கூடயே சேர்த்து வேக வச்சிட்டோம்னா தக்காளி இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. நான் மறந்துட்டதுனால இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் போட்டு தக்காளி நல்லா வதங்க விட்டுறலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சமாக தட்டைப்பயிர் எடுத்து தனியாக வச்சுட்டேன். எனக்கு வந்து ஆல்ரெடி வெந்திருக்க தட்டைப்பயிர் கூட கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் புளி போட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளிலாம் வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கரண்டி எடுத்து பாப்பாவுக்கு எடுத்து வச்சிருந்த தட்டைப்பயிரில் கொஞ்சமாக போட்டுட்டேன். ஏன்னா இதில் காரம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன், ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த தாளிப்பை எடுத்து பாப்பாவோட தட்டைப்பயிரில் மிக்ஸ் பண்ணி அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரம் போட்டு, அதாவது சாம்பார் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து சாம்பார் தூள் தான் போடுவேன். இந்த சாம்பார் தூள் போடாமல் வெறும் வரமிளகாய் மட்டும் போட்டுமே தாளித்தாலே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சாம்பார் தூளோட டேஸ்ட் பிடிக்குங்கிறனால நான் சாம்பார் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சாம்பார் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தட்டைப்பயிர் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். இந்த ஒரு டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சிட்டோம்னா சிம்பிளான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடும். சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து எப்போவுமே சாட்டர்டே வந்து நாங்கள் வழக்கம் போல் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு காகம்க்கெலாம் சாப்பாடு வச்சுட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ எல்லாம் சமையல் ரெடி பண்ணி வச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நானும் பாப்பாவும்.
சாட்டர்டே வந்து மெயினாக பெருமாள் கோவிலுக்கு தான் போவோம். அது வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ பாப்பா வந்து இந்த இந்த கோவில் கூடயே நான் தான் தூக்கிட்டு வருவேன்ட்டு அவள் பாட்டுக்கு தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே ஸ்லிப்பர் போட மறந்தனால நான் தூக்கிட்டேன். மாட்டிக்கிச்சா? நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஃப்ரைடே சாட்டர்டே ரெகுலராகவே எங்களுக்கு இப்படி தான் ரொட்டீன் இருக்கும். ஃப்ரைடே வந்து பக்கத்தில் இருக்க எல்லா அம்மன் கோவிலுக்கு இங்கெல்லாம் போயிட்டு வருவோம். சாட்டர்டே மறக்காமல் வந்து பெருமாள் கோவிலுக்கு போயிடுவோம். எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 3 இயர்ஸ் ஆக போகுது. 3 இயர்ஸ் ஆகுமே இப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ரெகுலராக எங்களோட ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு நான் எங்கள் பாட்டிக்கு நானே தான் வச்சு விடுவேன்ட்டு மேடம் வந்து அதை வாங்கிட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க அவங்க பாட்டிக்கு கொடுக்கறதுக்காக. வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து காகம்க்கு சாப்பாடு வச்சுருவோம். காக்காவுக்கு வச்சுட்டு தான் சாட்டர்டே வந்து சாப்பிடுவோம். ஸோ காக்காவுக்கு வந்து ஒரு தட்டில் நான் என்ன அந்த அன்னைக்கு சமைச்சிருக்கேனோ அதை வந்து அதாவது எச்சிப்படாமல் எடுத்து வச்சுட்டு காக்காவுக்கு கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் சாப்பிட ஆரம்பித்தோம். மேடம் வந்து இன்றைக்கி தனியாக தட்டில் வேணும், நான் தனியாக தான் சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்டனால எனக்கு போட்ட மாதிரியே அவளுக்கு எல்லாம் போட்டு வச்சிட்டேன். மேடம் வந்து இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக சாப்பிட்டு பழகுறாங்க. சாப்பிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் இருக்காது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மிரர் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது திருநீரில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மிரர் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துட்டோம்னா மிரர் வந்து அப்படியே புதுசாக கிளியராக தெரியும். நல்லா புதுசு மாதிரியே இருக்கும். நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் இப்படி தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மிரர் வந்து ரொம்ப டர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால மெயினாக சாட்டர்டே வந்து ரொம்பவுமே போர் அடிக்க மாதிரி இருக்கும். எந்த ஒர்க்கும் இல்லாத மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் இருந்தால் அவருக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுத்துட்டு அது இதுவும் பண்ணிகிட்ருக்கனால டைம் போகிறதே தெரியாது. சாட்டர்டே வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணாமல் விட்ட ஒர்க்லாம் சாட்டர்டே மெயினாக பண்ணிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திருநீரில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டாச்சு. அது காஞ்சிட்ருக்கிறதுக்குள்ளே இந்த மிரர் வந்து நாங்கள் இந்த வீடுக்கு ஃபஸ்ட்டு வந்த உடனே ஃபுல்லாகவே டைல்ஸு, அதாவது வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். இது வந்து எங்களோட ஓன் ஹவுஸ் தான், அதாவது எங்களோட மாமனார் மாமியார் கட்டி கொடுத்தது. ஸோ ஃபுல்லாகவே வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துட்டாங்க. அதனால அதுக்கு வந்து மிரர் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் வாங்கினது தான். அப்புறம் அதுக்காக ஒரு ட்ரே வந்து இதுவும் அப்போவே ஆன்லைனில் வாங்கிட்டேன். நான் கிட்டத்தட்ட இது வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா யூஸ் ஆகுது, நல்லா க்ரிப்பாக இருக்குது. இது வரைக்கும் இன்னும் ஸ்டிக் வந்து விழுகலை, நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்குது. ஸோ அதில் தான் ஹேங் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு அப்படி க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணாமே விட்டுட்டேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்ததுலேருந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை. ஸோ எல்லாம் அப்படியே அது இது நிறைய எடுத்து போட்டு ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. அதனால் ஸோ இதுவும் இப்போ க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். இது வந்து காம்போவாக ஒரு இந்த மாதிரி சைஸில் 2 பீஸ் வரும். அப்புறம் சோப் போடுற பாக்ஸ் மாதிரி அந்த ட்ரே மாதிரி சோப் சைஸில் இருக்கும். அந்த ட்ரே இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அதில் 2 வந்துச்சு. காம்போவோ 200க்கோ என்னமோ தான் வாங்கியிருந்தேன். பட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது, நல்லா ஸ்டிக் ஆகுது. இது வந்து கீழே வந்து நல்லா இப்படி ஸ்பேஸாக இருக்குல்ல, அதாவது கொஞ்சம் பார்த்தா அந்த கீழே வந்து ப்ளெயினாக இல்லாமல் ஹோலாக இருக்கனால நான் வந்து ஏதாச்சும் திங்ஸ் கீழே விழுந்துங்கனால மொபைல் பாக்ஸ் வச்சுருந்து அதுக்குள்ளே தேவையான திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப அவசரமாக என்னென்ன எடுப்போமோ அதிகமாக யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும், குங்குமம், ஐலைனர், ஒரு லிப் பாமு, ஒரு சின்ன ரப்பர் பேண்டு, ஒரு கிளிப்பு, இதுதான் அதிகமாக டெய்லி யூஸில் இது மட்டும்தான் எடுப்பேன். ஸோ அதை மட்டும் இதில் போட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தைல டப்பா, அதாவது இது வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படும், அடிக்கடி தேவைப்படும். ஸோ அதுவும் கையில் டக்குன்னு எடுக்கிற மாதிரி அதுவும் போட்டு வச்சிட்டேன். பக்கத்தில் அந்த ட்ரே எதுக்குன்னா
ஏதாவது பின்ஸு சேஃப்டி பின்ஸு ஏதாவது கீழே இருந்துச்சு இல்லை எதுக்காவது யூஸ் பண்ணுறேன்னா அதை வந்து டக்குனு அது டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்கிறதுக்காக அந்த டப்பா எப்போவுமே அந்த பிளாஸ்டிக் அந்த பிளாக் கலர் பாக்ஸ் வந்து அதுலேயே தான் இருக்கும். அப்படியே இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஆன்லைனில் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வாங்கின சில திங்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டலாம். நான் எதெல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டலாங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து வீடியோவில் சில திங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட் வந்து 3 பிளேட்ஸ், அதாவது 3 பிளேட்ஸ் 89 ருபீஸ்க்கு மீஷோவில் வாங்கியிருந்தேன். வாங்கி 1 இயர்க்கு மேலே ஆச்சு. குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அப்புறம் இந்த ஆயில் கேன், இது வந்து 1 லிட்டர் சொல்கிறாங்க. 1 லிட்டர் பிடிக்காது, மேலே வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக், அந்த சில்வர் வரைக்கும் தான் ஆயில் ஊற்ற முடியும். இது வந்து நான் 1.5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே ஈவினிங்க்கு மேலே பார்த்தா எங்கள் ஏரியாவில் செம்ம காற்று, மழை பயங்கரமாக வர மாதிரி காற்றுல அடிச்சிட்டு இருந்துச்சு. பட் இந்த மாதிரி காற்று வந்தாலே மழை அப்படியே போயிடும். அதுவும் மாடியில் இருக்கனால அந்த காற்றடிக்கிறது எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, மரம்லாம் அவ்வளோ வேகமாக ஆடிட்டு இருந்துச்சு. மாடியில் இருக்கனால பார்க்கறதுக்கு சூப்பராக. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸ்னு சொல்லுவோம், அது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு அண்ணா வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பாப்பா கூட கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்க வந்து செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருக்கும்போது மேடம் போய் நானும் விடுறேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்கி எல்லாம் செடிக்கெலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவ்வளோதான். நான் அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. நைட் வந்து பாப்பாவுக்கு இப்போ ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நைட் ஒரு டம்ளர் மில்க் குடிப்பாங்க, அதனால் பால் வாங்கி காய்ச்சி வச்சுட்டு அவளுக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கிடச்சிது. ஸோ பாப்பாவுக்கு அதிலே கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி ரைஸ் மாதிரி கிளறி கொடுத்துலான்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா இதுவும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட், அதாவது இந்த ஷாப்ஸின்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்டோட ஒரு இது இருக்குது, அந்த ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து 89 ருபீஸ். இது இன்னும் வாங்கி 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா பிளேட்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்னா இப்படி தான் இந்த சாப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நல்லாவே சாப் பண்ணுது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. இப்படி ஒரு 2-3 டைம்ஸ் போட்டு நல்லா இது பண்ணால் போதும். ஒரு வேளை இந்த மாதிரி லாக் ஆகிடுச்சுன்னா இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இழுத்தோம்னா கட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஆனியன்லாம் கட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து எக்கில் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஆனியன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக சாப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆம்லேட் போடுறதுக்கு, வேறு இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா வந்து சாப் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து எக் வந்து நல்லா இருக்கா, இல்லை அதாவது உள்ளே வந்து எக்கு வந்து கெட்டு போயிடுச்சா, யூஸ் ஆகாதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கப்பில் வந்து நல்லா எக் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த எக்கை வந்து உள்ளே போட்டோம்னா அது அடியில் போய் எக் வந்து நல்லா நின்றுச்சுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். மேலே மிதங்கிட்டு வந்துடுச்சுன்னா அந்த எக் வந்து இனிமேல் யூஸ் ஆகாது, கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு, அதுவும் மெயினாக நாட்டுக்கோழிலாம் மெயினாக வாங்கினோன்னே இது மாதிரி செக் பண்ணி பார்த்தரணும். ஸோ அது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் எந்த ஒர்க் பண்ணாலும் பாப்பா வந்து இப்படியே தான் கூடவே தான் சுற்றிட்டுருப்பா. அதாவது நான் கவுண்டர் டாப் மேலே ஏறி உட்கார வச்சிட்டேன். ஏன்னா எனக்கு கீழே காலை பிடிச்சி மேடம் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸோ மேலே ஏறி உட்கார வச்சிட்டேன். அப்போவும் இப்படி தான் வந்து நானும் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட வந்து இழுக்க வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பவுல் வந்து ஏதாவது இதாகிடும்னு சொல்லிட்டு நான் கொடுக்கல. அதனால் உட்காந்து நான் என்ன பண்ணுறேன்னு ஃபுல்லாக குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. குக் பண்ணும்போது வந்து இடையில வந்து அதாவது இப்படி ஹீட்டெல்லாம் இருக்குது, அதனால் சேஃப் இல்லை அப்படிலாம் இல்லை. ஏன்னா வந்து மெயினாக பக்கத்தில் வரமாட்டா, கொஞ்சம் தள்ளியே உட்காந்து தான் வேடிக்கை பார்ப்பா. ஸோ அதனால் நானும் கொஞ்சம் வந்து சேஃபாக உட்கார வச்சுட்டு தான் அவன் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். எப்போவுமே மோஸ்ட்டாக நான் குக் பண்ணும்போது என்னை சுற்றியே தான் இருப்பாங்க மேடம். அப்புறம் எக் ரைஸ்க்கு வந்து நார்மலாக இந்த கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்ஸ்லாம் போட்டு பீட் பண்ணி வச்சுருந்த எக்கையும் போட்டு கொஞ்சமாக உப்பு, அது கூட கொஞ்சமாக பெப்பர் போட்டு, அவளுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்குன்னா பெப்பர் போட்டு நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த ஒயிட் ரைஸை அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் ரெடி. அப்புறம் நாங்களும் டின்னர்லாம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சண்டே மிட் நைட்டில் தான் வருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் தூங்கியாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.